கீரை இட்லி எப்படி செய்யறது, கீரை இட்லி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். கீரை இட்லியை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. கீரை இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்லி மாவு 2 கப் அளவிற்கு எடுத்துங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை இல்லைன்னா பசலைக்கீரை இல்லைன்னா சிறுகீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையை 1 கப் அளவிற்கு எடுத்துங்க. நல்லா கழுவி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வெங்காயம் 1 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 அல்லது 2 எடுத்துங்க, நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துங்க. ஸோ இவ்வளவுதாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வானலியில கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதுல கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப சொன்னது எல்லாம் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் திரும்ப வதக்குங்க. கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சி வச்சுட்டு கீழே இறக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் சூடு குறையட்டும். சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீரை கலவை இருக்குல்ல, அதை இட்லி மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. உப்பு தேவையான அளவிற்கு நீங்க சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இட்லி தட்டுல லேசா எண்ணெயை தடவி இந்த கலவையை ஊற்ற வேண்டியதான். இந்த இட்லி மாவு இருக்குல்ல, ஸோ இந்த கலவையை ஊத்துனீங்க அப்படின்னா ஒரு 10 இருந்து 12 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. இப்ப கீரை இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூடுதலான சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும் சுவையே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடலுக்கு தேவையான சத்துக்களும் கொடுத்துரும். முருங்கைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையை யூஸ் பண்ணலாம். ஸோ கீரை இட்லியில நிறைய நன்மைகள் நமக்கு உடலுக்கு கிடைச்சிருங்க. ஸோ அதனால கண்டிப்பா கீரை இட்லியை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. முக்கியமா ரத்த சோகை பிரச்சனை இருக்குல்ல, உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்றவங்க, அப்படிப்பட்டவங்க இந்த கீரை இட்லி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட உடல்ல ஈஸியா ரத்தம் சுரக்கும். கீரையில அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனை படிப்படியா குறைஞ்சிரும். எலும்புகள் நல்லா வலிமையா மாறும். கால்சியமும் வைட்டமின் கே சத்துக்கள் எல்லாம் இதுல அதிகமா இருக்கு. இருதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறைந்த கொழுப்பு சத்து இருக்கு. அதிக நார் சத்து இதுல இருக்கு. மூளையோட செயல்திறனை இது அதிகரிக்குது. அதாவது போலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் இதுல இருக்கிறதால மூளையை சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு உதவி செய்யுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உடல் எடையை கண்ட்ரோல்ல வச்சுக்குது. குறைந்த கலோரிகள் இருக்கு, அதிக நார் சத்து இருக்கு. அதனால உடல் எடை அதிகரிக்காம இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். மனசுகள் பிரச்சனை ஈஸியா போய்க்கிடும். நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால எப்போதுமே மனசுகள் பிரச்சனையே வராது. ஈஸியா உடலை ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணும். உடல்ல கெட்ட நுண்ணுயிரிகள் வளர்வதை இது தடுத்துரும். கீரையில ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதால எந்த ஒரு கெட்ட நுண்ணுயிரிகளும் வளராம இது தடுத்துரும். கண் பார்வை திறனை மேம்படுத்தும். வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கிறதுனால கண் பார்வை நல்ல கூர்மையா தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இம்யூனிட்டி, ஸோ இது அதிகரிக்கும். அதாவது தடுப்பாற்றல் உடல்ல அதிகரிக்கும். வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின் எல்லாம் இருக்கிறதுனால உடல்ல எந்த நோயும் பக்கத்துல கூட நெருங்காம தடுத்து நிப்பாட்டிக்கும். மனத்தை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கும். மெக்னீசியம், போலேட் இது போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய மனசோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். நீரிழிவு நோயாளிகள் தாராளமா இந்த உணவை சாப்பிடலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான மிக சிறந்த உணவு, முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய உணவுன்னு கூட இதை சொல்லலாம். வறண்ட தோல் பிரச்சனை இருக்கிறவங்க, அதிகமா பரு வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தாராளமா இந்த உணவை சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா பரு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிடும். காரணம் என்னன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. அதனால வறண்ட தோல் பிரச்சனை இருக்கிறவங்க மென்மையான தோலாக மாறிடும். உடலை எப்போதுமே நீரோட்டத்தோட வச்சுக்கிறதுனால உடல் எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும். நல்லா வேக வச்ச அந்த கீரை உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சீரான செரிமானத்திற்கு இது உதவுது. இஞ்சி, அதுக்கப்புறம் கீரை, இட்லி மாவு இதெல்லாம் ஒன்னாக சேர்றதுனால செரிமானம் நல்லா கொடுத்துருங்க. முதுமை ஆகிறத தடுத்து நிப்பாட்டலாம். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால வயதான தோற்றம் ஏற்படுவதை தள்ளி போடலாம். நீண்ட காலம் நீங்க இளமையோட இருக்கலாம். கொலஸ்ட்ரால இது குறைக்கும். நார் சத்து அதிகமா இருக்கு, கொழுப்புகள் இல்லாம இருக்கு. இதனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த உணவை தாராளமா சாப்பிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கையான டிடாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கீரையை பொறுத்த வரைக்கும் பசுமையான உணவாக இருக்கு. இது நம்மளுடைய வயிற்றை சுத்தப்படுத்துது. ஸோ ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது. முழு உடலையும் சுத்தப்படுத்துது. நமக்கு இரவு நேரத்துல நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். மெக்னீசியமும் தயாமினும் இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனையை ஈஸியா இது சரி பண்ணிடும். கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான சத்தான உணவுன்னு கூட இதை சொல்லலாம். சைவ உணவுகளை நம்பர் 1 உணவு அப்படின்னு கூட இது சொல்லலாம். சத்தான காலை உணவாக இது இருக்கிறதுனால எல்லோருக்கும் ஏற்ற உணவாக இது இருக்கு. கீரை வகைகளை மாற்றி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கூடுதலான நன்மை கிடைக்கும். முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரை, பசலைக்கீரை, கொத்தமல்லி கீரை, மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி வேறு கீரைகளை பயன்படுத்தி கீரை இட்லி செஞ்சு தாராளமா சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 நாட்கள்
கீரை இட்லி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.